உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.katijanikah.com. அடுத்து ஒரு வித்தியாசமான செய்தி வந்திருக்கு. ஏஐ தொழில்நுட்பம் இன்னைக்கு விஸ்வரூபமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். எல்லா விஷயத்திற்கும் ஏஐ பயன்படுத்தப்படுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இறை நம்பிக்கை கொண்ட சில விஷயங்களில் கூட ஏஐ இன்னைக்கு பயன்படுத்தப்படுது. அது எந்தளவு சாத்தியப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஏஐ இன்னைக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய மரணம் எப்போ நிகழும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏஐ கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு செயலி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செயலியுடைய பேர் பார்த்திங்கன்னா த கிளாக். இந்த கிளாக்குங்கிற செயலி இன்றைக்கி கிட்டத்தட்ட பல மில்லியன் பதிவிறக்கம் செய்யப்படுது. 5.3 கோடி நபர்கள் இதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அதை பரிசோதனை செஞ்சும் பார்த்துருக்குறாங்க, தனக்கு எப்போ மரணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேட்டாக்களை எப்படி அந்த ஏஐ கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த செயலி உங்களுடைய நாட்டுடைய பேரை சொல்லணும், உங்களுடைய பெயர், உங்களுடைய உயரம், உங்களுடைய வயது, நீங்கள் பிறந்த தேதி, உங்களுடைய எடை, நீங்கள் என்ன உணவு சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோடைய ஃபீட்பேக்கை கொடுக்கும். அதை வச்சு மெடிக்கல் ரீதியாக ஒரு அனலைட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இவ்வளோ இப்படி சாப்பிட்டீங்கன்னா இவ்வளோ வயசு வரையும் தான் இருப்பீங்க அப்படின்னு. ஸோ அதற்கு அதுவும் சொல்யூஷனும் கொடுக்குது. நீங்கள் இப்படிலாம் சாப்பிடாமல் இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களை ஆயுள் நீடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 விஷயங்களே ஏஐ கொடுக்குது. இது 100க்கு 100% நம்பலாமா? இது சரியா தவறா, பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இவங்க வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செயலி உருவாக்கியவர்கள் இது ஒரு ஆரோக்கியமான செயல் தான். ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டுருச்சு அப்படின்னா அவன் அதுலேருந்து திருந்துவான்ல. இப்போ ரஜினி டைலாக்காட்ட நான் சாகிற நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்கிற நாள் நரகம் தானே அப்படின்வாங்க. அது சந்தோஷம் தானே முக்கியம்வாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இதை பார்க்காம இந்த ஏஐ தொழில்நுட்பம் எப்படி பார்க்குறாங்கன்னா, உனக்கு சாகிற நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்கிற நாளை நீ சரியாக வாழ்ந்துக்கவே இல்லை, அதே உனக்கு வழிகாட்டுதில்லை, இப்படிலாம் நீ சாப்பிடணும், இப்படின்னா இருக்கணும், சிகரெட்டை விடணும், ட்ரிங்க் பண்ணுற விஷயங்களை விடணும்னு அதே உனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுதில்லை. ஸோ அதை வச்சு அவன் திருந்திக்குவாங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வைக்கிறாங்க. ஸோ அப்போ இது அறிவியல் அடிப்படையில் ஒரு மாற்றத்திற்கான தொழில்நுட்பமாக இருக்கும் தவிர உறுதியான இறப்பு தேதியை ஏஐனால் சொல்ல முடியாது. காரணம், இறப்பென்பது நீ எவ்வளவுதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் அது நிர்ணயிக்கப்பட்டது. மார்க் அடிப்படையில், மத நம்பிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இறைவன் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுட்டான். உங்களுடைய மரணம் எங்கு நிகழும் என்பதை முடிவு செய்து விட்டான். அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொல்கிறேன், ஆத்திகவாதிகளுக்கு நான் சொல்லலை. அவங்களுக்கு கண்டதே காலம் கொண்டதே கோலங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு அவன் உறங்கும் நேரம் மரண நேரம் தான். விழித்தால் தான் உண்மை. அவன் விழித்து பார்த்து இருக்கிறோம் ஓகே அப்படின்னா தான் உண்மை. ஆனால் அந்த உறங்கக்கூடிய அந்த கால அளவு இருக்குல்ல, 8 மணி நேர கால அளவு, அது ஒரு தற்காலிக இறப்பு தான். அவன் எழுந்தால் தான் நிஜம். ஸோ அவன் உடல் நலத்தை வைத்து இவனுடைய மரண தேதி இவ்வளோ நாள் நீடிக்கும் நம்மளால் முடிவு செய்ய முடியாது. ரொம்ப உடல் குன்றி இருக்கக்கூடியவனுக்கு இவ்வளோதான் மரணம் அப்படின்னு நம்ம நிர்ணயம் செய்ய முடியாது. காரணம், இது எல்லாமே நம்மை படைத்த இறைவனுடைய கைவசம் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த விஷயங்கள் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து ஒரு முக்கியமான செய்தி அதிகமாக பேசப்படுறதுனால சொல்கிறேன். ஜோதிகா அவங்க முஸ்லீம். ஸோ அவங்களாம் கோயிலுக்குள்ளே எப்படி போகலான்னு சொல்லிட்டு இந்த பைல்வான் ஒருத்தர் இருப்பார்ல, வாய்க்கு வந்த காம பேச்சுகளை பேசி அதில் வியாபாரம் செஞ்சு அதில் காசுகளை வருமானத்தை ஈட்டி பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய பிழைப்புவாதி அந்த நபர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அப்போ ஜோதிகா உண்மையான முஸ்லீமான்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னா ஜோதிகாவுடைய தாயார் முஸ்லீமாக இருந்திருக்காங்க. 1978 பிறந்த ஜோதிகா, அவருடைய தந்தை பெயர் சந்தர், தாயார் பெயர் ஷீமா. ஸோ ஒரு முஸ்லீம் தாய்க்கும் ஒரு ஹிந்து தந்தைக்கும் பிறந்த ஒரு பெண் தான் ஜோதிகா அப்படிங்கிறது நம்ம விக்கிபீடியாவில் பார்க்க முடியுது. அதை தாண்டி தகவல் அது எந்தளவு உண்மை நமக்கு தெரியல. பட் யாருக்கு எப்படி பிறந்தா என்ன, நீ ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தால் தான் முஸ்லீம். பேர் வச்சிருக்கிறனால நீ முஸ்லீம் இல்லை, உங்கள் அப்பா அம்மா முஸ்லீம்னால நீ முஸ்லீம் கிடையாது. நீ முஸ்லீமுடைய வாழ்வியல் இருக்கணும். அந்த வாழ்வியல் முழுக்க இருந்தால் தான் முஸ்லீம். பேரளவில் நீ முஸ்லீமாக இருந்தேன்னா அது பேரளவில் தான், கொள்கை ரீதியாலாம் கிடையாது. ஸோ பைல்வான் அதை புரிஞ்சுக்கணும். காரணம், ஜெயம் ரவி எடுத்திங்கன்னா அவருடைய தந்தை முஸ்லீம், தாயார் ஹிந்து. அவர் எந்த கோயிலுக்கு போகாமையாக இருக்கிறாரு. ஸோ அது மாதிரி தான் ஜோதிகா அவருடைய கனவு படம், அந்த கங்குவா படம் வீழ்ச்சி அடைய மாறி இருக்கிறனால கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. அது தனிப்பட்ட விஷயம் அவங்களுக்கு. ஆனால் அவங்க முஸ்லீமான்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவன் தான் முஸ்லீம். அவன் முஸ்லீம் நீங்கள் பேரளவில் சொன்னாலும் அவன் முஸ்லீமாக மாறிட முடியாது. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அடுத்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் சென்னையில் மின்சாரம் தாக்கப்பட்டு ஒரு வட இந்திய வட மாநில ஒரு இளைஞர் இறந்துருக்கிறாரு. அதெல்லாம் கவர்மெண்ட் ரொம்ப சர்வசாதாரணமாக எடுக்கக்கூடாது. மழை பெய்யக்கூடிய காலங்களில் உடனடியாக இந்த கம்பங்களை சரி செய்யணும். தண்ணிக்குள்ளே கிடக்கக்கூடிய அந்த உயர் கம்பிகள் பட்டு இறக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய கொடூரமான நிகழ்வு. ஸோ இதிலேருந்து துரிதமாக
அரசு பாதுகாக்க வேண்டும். வெள்ளத்தால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, பல வீடுகள் மேலே பாறை விழுந்திருக்கு, அங்கே வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. பல வாகனங்கள் எல்லாமே அப்படியே ஆற்றோர கரைகளில் இருந்து அப்படியே அப்புறப்படுத்தப்பட்டு கீழே போயிருக்குது அப்படியே இறங்கி. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வோம், இந்த மழையுடைய அளவு குறைக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு நிலை வந்து தமிழ்நாட்டுக்கு நிலவணும். இந்த விஷயங்கள் எல்லாமே மறுசீரமைப்பு உடனடியாக செய்யப்படணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை தொடர்ந்து நம்ம வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக ஒரு செய்தி நீங்கள் அதிகமாக பார்த்துட்டீங்க. ஹச்ராஜா அவர்களுக்கு வந்து நீதிமன்றம் 6 மாதம் அல்லது ஓராண்டு வந்து சிறை தண்டனை அப்படின்னு வழங்கியிருக்கு. ஏன்னா அவர் வந்து எம்பி கனிமொழியை அவதூறாக பேசியிருக்கிறாங்க, பெரியாரை குறித்து அவதூறாக சிலையை உடைக்கணும் அப்படி இப்படின்னு பேசியிருக்கிறாங்கிறதுக்காக இந்த வழக்கு பாயப்பட்டிருக்கு. நீதிமன்றம் இந்த உத்தரவு கொடுத்துருக்கு. நம்மளுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எம்பி கனிமொழியை பேசினதுக்கோ பெரியாருடைய சிலையை உடைப்பேன் பேசினதுக்கோ பாயக்கூடிய இந்த நீதிமன்றமும் இந்த காவல்துறை மற்றும் இந்த அரசும் இதற்கு முன்னாடி எவ்வளவோ முறை இஸ்லாமியர்களை குறித்து அவதூறாக பேசியிருக்கிறாரு, கேவலமாக பேசியிருக்கிறாரு, நபிகளை தவறாக பேசியிருக்கிறாரு, கோர்ட்டாவது டேஷாவது என்ற அளவுக்கு பேசியிருக்கிறார். அப்பெல்லாம் பாயாத ஒரு சட்டமும் நீதியும் ஏன் இன்றைய காலகட்டங்களில் பாயுது? இதை தாண்டி அடுத்த கேள்வி, இந்த அரசு இவருக்கான சிறை தண்டனை எப்படி நிறைவேற்ற போகுது? நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு, அரசு இதை செய்யுமா? எந்த அளவு மூர்க்கமாக செய்ய போகுது? எந்த அளவு ஓராண்டு பக்காவாக உள்ளுக்குள்ளே சிறையிலேயே வச்சுருக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேல்முறையீடு செய்து எளிமையான முறையில் ஹச்ராஜா வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே எளியவனுக்கு ஒரு நீதி, வலியவனுக்கு ஒரு நீதி, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பின்புலம் பாஜக பின்புலம் இருந்துச்சுன்னா அவன் ஈஸியாக வந்துடலாம் அப்படிங்கிறது எதர்ச்சியாகவே களத்தில் பார்த்துருக்கோம். இந்த விஷயத்தில் அப்படி நிகழ்வுகள் நடந்துச்சா நிச்சயமாக அரசு தலைகுனிய வேண்டும் தான் சொல்லணும். ஏன்னா உண்மையோடய பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த ஓராண்டு கால சிறை என்பது ரொம்ப முக்கியம். அதை மக்கள் விரும்புகிறாங்க. அதை இந்த அரசு செய்யுமான்னு நம்ம காத்திருந்து பார்ப்போம். இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.